அந்த காசுகளாலையும் வருமானத்தை ஓட்டிக் கொண்டு சொன்ன அந்த எனக்கு இந்த வாழ்க்கை யாருக்குமே நடக்கல. எனக்கு வயசு இல்லை, எனக்கு இப்பதான் 36 வயசு. எத்தனை வயசுக்கு உங்களுக்கு? எனக்கு 36 ஆவல்ல. அப்படி இருந்தாலும் இதெல்லாம் மாட்டு கொண்டு நிக்கிறேன். நாட்டு சொல்றேன் எனக்கு தெரியாதா. எல்லாருக்கும் நினைப்பு நான் நல்லா சாப்பிடுறேன், குடிக்கிறேன், தின்றேன். என்ன மனசுல இருக்கிற கவலை சொல்லிகள். நான் ஜெபம் பண்ற கடவுள்கிட்ட மட்டும் பார்த்து நான் ஜெபம் கூட பண்றேன். என்ன எனக்கு இப்ப கஷ்டத்தை தந்து தர கடவுள். அது வந்த புரோதம் எப்ப நான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். என்னண்டா வளவு பெரும்பளை வச்சுட்டு ஒருத்தரும் எப்படியாட்டு மாப்பிள்ள ஓகேயா? சரி, இப்ப தங்கச்சி வாங்க. நீங்க வந்து நீங்க வந்து படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு? எனக்கு படிக்க விருப்பம் இல்லாமல்ல, ஹெல்ப் இல்லாதனால தான் நான் இப்ப படிக்கல அப்படின்னு சொல்லி இருந்தேன். இது செஞ்சா நான் திரும்ப ஸ்கூலுக்கு போவேன். வந்து அப்படி உங்களுக்கு உதவி கிடைக்குமா இருந்தா உங்களுக்கு தொழில் வாய்ப்பு அம்மா ஏற்படுத்துவாங்க. நாங்க வந்து ஸ்கூல்ல கழிச்சு சேர்ப்போனே வருவீங்க. சரி, ஓகே. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து தாஸ். பாத்தீங்கன்னு சொன்னா நான் நிக்கிற இடம் வந்து இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல களுவாஞ்சிக்குடி வயல் தான் இன்று எடுக்கிறேன். இதே இடத்துல தான் நேற்றைய தினம் இன்று எடுத்திருப்பேன். பாத்தீங்க சொன்னா நேற்றைய வீடியோட தொடர்ச்சியை தான் அண்டையை பார்க்க போறீங்க. இப்போ ஒரு இடத்துல கல்குடாவுக்கு போய் 2 குடும்பங்களை நான் வீடியோ எடுத்து வந்தேன். அப்போ போக்குள்ள ஒரு குடும்பம் தான் எடுக்க போனான். வேற ஒரு சம்பவமாக போயிட்டு 25,000 பணம் கொண்டு போனான். கணேசன் பணம் கொண்டு போனான். பழைய எடுத்த வீடியோ குடும்பத்துக்கு கொடுப்பதற்காக கொண்டு போயிருந்தேன். அவங்களுக்கு ஆல்ரெடி போய் எடுக்கும்போது ஒரு எதிர்ச்சியாக போனது வழியாக, அதாவது பாசிக்குடாக குளிக்க போன இடத்துல அவங்கள வந்து வீடியோ எடுத்து காண்பித்திருப்பேன். அப்போ அதனால் அவங்களுக்கு சரியான உதவி கொடுக்க முடியாமல் போயிட்டு, அதனால் இன்றைக்கு 25,000 பணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு போனது. போக்குள்ள அங்கே வேற குடும்பத்தை சந்திக்க வேண்டியதாக போயிட்டு, அப்போ அதில் 5,000 ரூபா கொடுத்து போட்டு 20,000 ரூபாய் இவங்களுக்கு கொடுத்து போட்டு இவங்களுக்கு அண்டைய வீடியோவில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்று கேட்கவும் இல்லை. அவங்க கேட்டிருந்தாங்க என்ன வேணுமென்று கேட்க, தங்களுக்கு சாப்பாட்டுக்கும் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கும் உதவி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐயா ஆப்ரேஷன் பண்ண அந்த ஐயா வயதான இதில் வலை எழுத்துட்டு அந்த 8 உறுப்பினர் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில். அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு. அது பார்த்தீங்கன்னா இன்னொரு தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீசிங்கால. அவங்க நிறைய குளிசைகள் எடுத்துக்கொண்டு மருந்து எடுத்துக்கொண்டு வராங்க. அவங்களுக்கும் வியாதியோட கஷ்டப்படுறாங்க. அந்த குறிப்பிட்ட நான் பேட்டி கண்ட அந்த அக்கா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இறந்து போய் 2 வருஷமா கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆண்பிள்ளை துணை உத்தரம் இல்லை. ஒரு 13 வயசு பையன் 8ஆம் ஆண்டு படிக்கிறாரு. இப்படியான ஒரு சூழ்நிலை வாழ்ற ஒரு குடும்பத்தை வீடு எடுத்து போட்டுருப்போம். அவங்களுக்கு தான் இன்றைக்கு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்க, என்ன சொல்லி செய்ய போறாங்கன்றதையும் கேட்டுட்டு வரும். வாங்க வீடியோ போறது முன்னாடி இன்றைய திருக்குறளா பாத்தீங்கன்னா, கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்தில் கோடாமை சான்றோர் கனி என்கின்ற 115வது திருக்குறளை பார்க்கிறோம். இந்த திருக்குறளோடாக நாங்கள் அறிந்துள்ளோம் என்னன்னு சொன்னா, ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கையே, வாழ்வும் தாழ்வும் ஒருவருக்கு உலக இயற்கையே. இந்த இரு சந்தர்ப்பத்திலும் நீதி தவறாமல் உறுதியாக நின்று நீதி தவறாமல் நடப்பதே சான்றோருக்கு அழகு. படித்தவருக்கும் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொன்னா, நீதி தவறாமல் எப்படித்தான் கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல நீதி தவறாமல் வாழணும் இருக்கணும் என்றுதான் சான்றோருக்கான அழகு, அவங்க வாழ்க்கைக்கான அழகா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் சார்ந்தது, அது சமயம் சார்ந்தது அல்ல. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். எனவே கிறிஸ்தவர்களும் அந்த திருக்குறளை பின்பற்றுறாங்க. நிறைய வெள்ளக்காரர்கள் அதை படித்து கொண்டிருக்கிறாங்க. உலகளாவிய ரீதியில் திருக்குறள் புகழ்பெற்ற ஒரு நூலாக இருக்கின்றது. அந்த நூலில் உள்ள ஒவ்வொரு திருக்குறளும் எங்களோட வாழ்வுக்கு தேவையான திருக்குறள். நீதிநெறி தவறாமல் வாழ்வதற்கு திருக்குறள் மிகவும் உறுதுணையாக இருக்குது. பார்த்தீங்க சொன்னால் என்னுடைய இந்த யூடியூப் சேனலோடாக பயணிக்கின்ற அனைத்து சப்ஸ்கிரைபரும் ஒரு விதத்தில் என்னுடைய சகோதரங்களாக தான் இருக்கிறாங்க, என்னுடைய குடும்ப உறுப்பினராக தான் இருக்கிறாங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறதில்ல. ஒரு நாள் வீடியோ போட்டால் இந்த வீடியோ முன்னுக்கு நிற்கும்.
அப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. நான் வந்து 5 நாளைக்கு இருக்கா 6 நாளைக்கு ஒரு கிழமைக்கு இருக்கா அப்படித்தான் வீடியோ போட்டு கொண்டு வரேன். அதனால் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து குறைவாக இருக்குது. அப்போ எனக்கு வந்து ஒரே வீடியோ போடுற மாதிரி டைம் இல்லை. நான் வந்து சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து தனிப்பட்ட வேலை இருக்குது, வேலை பழுக்கள் கூட என்னுடைய வேலையை செஞ்சு போட்டு இதுக்கு டைம் ஒதுக்கி தான் நான் செய்கிறது. அதே நேரம் பார்த்தீங்க சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைபர் குறைவாக இருக்கிறது காரணம் வந்து ஒரு நாள் வீடியோ போடாததுக்கு. அது யூடியூப் கம்பெனியாலே ஒரு இது ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் வீடியோ வந்தால் அந்த வீடியோ வந்து முன்னுக்கு எல்லாரும் காமிப்பாங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே முன்னுக்கு வந்து எங்கள் வீடியோ நிற்கும், சப்ஸ்கிரைப் பண்ண ஆட்களுக்கும் போய் நிற்கும். ஆனால் வந்து இப்போ 3-4 நாளைக்கு இருக்கா ஒரு கிழமை இருக்கிற வீடியோ போடுறாங்களுக்கு வந்து அந்த நாங்கள் வீடியோ போட்டால் வந்து அவங்க புதுசாக பார்க்குறாங்களுக்கு போய் நிற்காது. அதனால் வந்து சப்ஸ்கிரைபர் குறையிறதுக்கு சந்தர்ப்பம் கூட இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் இல்லாமல் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கூட இருக்குது. அப்போ அதனால் வந்து புதுசாக பார்க்குற ஆட்கள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும். அப்போ நான் எதிர்காலத்தில் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னுடைய சேனலூடாக என்னோட உதவி செஞ்சு கொண்டு வர அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனசில் எப்பயும் நன்றி இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா என்னோட பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும், நான் நேர்மையாக நுணுக்கமாக ஒவ்வொரு வீடியோ எடுத்து எவ்வளவுக்கு என்ன சாமம் என்றேன், யாருக்கு கொடுக்குறேன், எவ்வளவு கணக்கு என்று வடிவ விளக்கமாக சொல்லி வரேன். ஒரு வீடியோலையுமே ஒரு கடையில் போய் ஒரு சாமம் வேணுன்னா கூட அதுக்குரிய பில்லை அவங்களுக்கும் பயனாளிகளுக்கும் கடைக்காரர்களுக்கும் முன்னுக்கு வைத்து வீடியோ எடுத்து காண்பிப்பேன். அப்படித்தான் நான் வளமையான செஞ்சு கொண்டு வரேன். ஏன்னு சொன்னால் எல்லாம் வெளிப்படையாக இருக்கணும் என்பதற்காக அப்படி செஞ்சு கொண்டு வரேன். என்னோடாக பயணிக்கின்ற எல்லாருக்கும் தெரியும், நான் நேர்மையாக எல்லோரையும் கண்ணியமாக நடந்து கொண்டு வரேன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வாழணும், நேர்மையாக வாழணும், நீதியாக வாழணும், எல்லாம் வந்து ஒருவரையும் ஏமாத்தாமல் சீட் பண்ணாமல் வாழணும் என்றுதான் என்னுடைய மன ஆதங்கம். அதனால தான் இந்த விடயங்களை 2-3 இடத்துல சொல்லியிருக்கிறேன். எனவே வாங்க நாங்கள் வீடியோவை போகலாம். என்னோட பயணிக்கின்ற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனியும் இணைய போகின்ற அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்து பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், புதாக்களை ஷேர் பண்ணுங்க, உங்களோட குடும்ப உறுப்பினர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எந்த மனசு வெள்ளை மனசு பார்க்குறாங்களுக்கு தெரியும் எப்படி நான் செயல்படுத்துகிறேன்னு தெரியும். அப்போ புதிய ஆக்களுக்கும் அறிஞ்சு கொள்றதுக்காக பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இப்படியான மக்களுக்கு நேர்மையான செயல்படுத்துறதுக்கும் நேர்மையாக எல்லாருக்கும் வந்து எல்லாரும் வாழணுமென்றதை நாங்கள் வளப்படுத்தி கொள்றதுக்கும் எல்லாரும் வாழணுமென்றதை தெரிவித்துக் கொள்றதுக்கும் எல்லாருக்கும் வாழ்வை கொடுக்கணுமென்றதுக்கும் இந்த கேள்வி கேட்குறேன், பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்லி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரி காற்றடிச்சு கொண்டு இருக்குது, பயங்கர காற்றடிக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு கிழமைக்கு முதலாக. அந்த வீடியோ வந்து ஒரு குடும்பத்தை நான் காண்பித்திருப்போம், அக்கா காண்பித்த குடும்பத்தை கல்குடாவில். அந்த குடும்பத்துக்கு வந்து அன்றைக்கு சில விடயங்களை கேட்கல, நான் கேட்டு விளக்கம் விசாரிக்கிறேன்னு சொன்னால் அன்றைக்கு வந்து சில விடயங்களை கேட்க மறந்துடுன்னு சொல்லி ஜெர்மனியில் இருக்கிற ஒரு என்னோட பழமையாக பயணிக்கிற அந்த அண்ணா குறிப்பிட்டிருந்தாரு. அவங்க என்ன தொழிச்சு போகிறாங்க, என்ன அவங்களோட முயற்சி என்ன இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்கல, இன்னொருக்கா போய் இந்த வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்கள்ட்ட கேளுங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லி கேளுங்க, நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லியிருந்தாரு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அண்டைய தினம் வர கூட என்ற கையில் பணம் இருக்குல்ல, எதிர்ச்சியாக வந்து நாங்கள் எதிர்ச்சியாக வரக்குள்ள திடீர்னு மாதிரி அக்காவுக்கு போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு உதவி ஒன்றும் செய்யலை. இன்றைக்கி எங்களால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட்டை கொடுப்போம். வாங்க அவங்க நிலைமையை பார்த்து அவங்கள வீடியோ எடுத்து போடுவோம். என்ன வாங்க. சொன்னேன் நீங்க எடுத்து போடுங்க நீங்க எதுக்கு இந்த குடும்பத்தை வந்து பாத்துட்டு போங்க சொன்னேன். சரி, அப்ப நாங்க இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணி அவங்களோட விவரங்களை விளக்கமாக. வணக்கம் அக்கா, ஐயா வணக்கம். அப்ப நாங்க இருந்து சரி என்னன்னு சொன்னா ஒரு மைக் வந்து வேலை செய்யல, உங்களோட மகள் இருக்குல்ல என்றால் சின்ன ஓகே சின்ன இருக்குது. இப்போ உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அண்டை காண்பித்திருப்போம் இந்த குடும்பத்தை. இன்றைக்கு அந்த குடும்பத்தை என்ன நிலைமை எப்படி இருந்தவங்கன்னு சொல்கிறத இந்த வீடியோக்குள்ளே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு விளங்கும். வந்து இந்த ஐயா தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அவருக்கு நெஞ்சில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அவர் தான் வந்து கடலில் போய் 8 பேரை காப்பாற்றுறாரு. 8 பேர் சொன்னால் இவரோட பிள்ளைகள் 3 பேர், இன்னொரு ஆள் சின்ன ஆள் இருக்கு அந்த வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் காட்டிடுமா, கொஞ்சம் காட்டி போட்டு கொண்டு போங்க.
அது பண்ணிக்குவாங்க. அவள் கத்துறா என்ன சொன்னா, அதனால வந்து ஆளை பக்கத்து வீடு அக்காட்ட கொடுக்க சொல்லி அது செஞ்சுக்கிறேன். இந்த இவ தான் வந்து இவண்டு 3 பேரும் கொடுப்பில்லை என்ன 3 பேர் உனக்கு கொடுத்துருவேன் கத்துவா கொடுத்துருவேன். ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து உங்களோட அம்மா உங்களோட தம்பி படிக்காருன்னு எத்தனாம் ஆண்டு? 8ஆம் ஆண்டு படிக்காரு. அடுத்து வந்து உங்களோட தங்கச்சி ஒரு வருத்தக்கார தங்கச்சி இங்க வராங்களா? வரவா? ரைட், ஓகே. அவங்க வரையங்காலில் வந்து நாங்கள் வந்து கதைப்போம். இப்போ வந்து குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐயா தான் வந்து கடலுக்கு போயிட்டு இவங்களை காப்பாத்துறாரு. அவருக்கு வயசு வந்து எத்தனை வயசு ஐயா உங்களுக்கு? 52. 52 வயசு ஐயாவுக்கு. உங்களோட பேர் என்ன? ரோய் ஆனந்தன். ரோய் ஆனந்தன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நெஞ்சில வந்து ஆபரேஷன் பண்ணியிருக்கு. காட்டுங்க. ஐயோ அழுக்குதானே. உரமான காத்துல அடிபட்டு காத்துல அடிபட்டு வந்து நாங்க 4 கிலோ மீன் தான் 4 கிலோ மீன் தான் ஒரு தோணிக்கு. தோணில போட்ல எத்தனை பேர் போனீங்க? 3 பேர் போனேன். 3 பேருக்கும் 4 கிலோ வந்து 4000 ரூபா. 4000 ரூபா வந்து 4000 ரூபா இன்னும் காசு 6000 ரூபாய்க்கு அடிச்சு போறேன். லாமன் 6 போட் நடராசானண்டு. அவரை விட நீங்க கூலிக்கு போறீங்க. நான் கூலி 4000 வந்துட்டா எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சது? 4000 ரூபா வந்தவர் 500 ரூபா காசு இருந்தாரு. 500 ரூபா இருந்தது. 6000 ரூபாய்க்கு என்ன அடிச்சு போனேன். உண்மையா ரொம்ப கஷ்டமா இருக்கு. 4000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு என்ன அடிச்சு போய் 4000 ரூபாய்க்கு தான் மீன் பிடிச்சி வச்சிருக்காங்க. போனதுக்காக வேண்டி அவருக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் இந்த குடும்பத்துல இவர் தான் வந்து தொழில் செஞ்சு காப்பாத்துறாரு. இப்போ மொத்தமா 8 பேர் இருக்கிறாங்க. அவரோட வருத்தக்கார தங்கச்சி ஒரு இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்கச்சியோட வேலையை போய்க்கிறாங்க. மற்ற அவங்க அம்மா வந்து தண்ணி ஊற்றி போயிருக்கிறாங்களாம். அவங்க தங்கச்சியோட ஹெல்ப் போய்க்கிறாங்களாம் பாருங்களாம். அந்த இடம் அவனை காமிப்பேன்னு. உங்க தம்பி எங்க? தம்பி டியூஷன் போயிருக்காரு. 8ஆம் படிக்காரு. 8ஆம் ஆண்டு படிக்காரு. இப்போ அண்டைய வீடியோவில் தங்கச்சி நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனை சொல்லியிருந்தீங்கன்னு பண வருஷத்துக்கு போயிட்டாரு 3 பிள்ளை எல்லாம் கஷ்டமாக இருக்கு எனக்கு தொழில் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லியிருந்தீங்கன்னு. இப்போ இன்றைக்கு வந்து அண்டைய வீடியோவில் வந்து அண்ணா ஜெர்மனியில் இருக்கிற அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு எப்படி அவங்க வந்து ஒரு பெரிய வளவு இருக்கு, ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு முயற்சி இல்லை, ஒரு தொழில் முயற்சி ஒன்றும் இல்லை, பொம்பளைகள் இருக்காங்க 2-3 பேர் இருக்கிறீங்க, ஒரு தொழில் முயற்சி ஒன்றும் இல்லை, மற்ற நம்ம அடுத்த 4 பேர்னே. அப்போ ஒரு தொழில் முயற்சி ஒன்றும் இல்லை, எது நான் ஒரு முயற்சி இருக்குன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம், மாதம் ஹெல்ப் பண்ணிடலாம் தம்பி என்று சொல்லியிருந்தவங்க. நீங்கள் கேட்ட நீங்கள் சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சாங்க, அந்த படிப்புக்கு உதவி செஞ்சாங்க கேட்டீங்க. மாதம் யாரும் தர மாட்டாங்க. அவங்களோட குடும்பத்தை பார்க்க அவங்களோட குடும்பத்தை மாதம் தர மாட்டாங்க. யாராவது ஒரு தொழில் முயற்சிக்கிட்ட உதவி செய்வாங்க. அப்படிதான் ஜெர்மன் இருக்கிற அண்ணா அவர் சொல்லியிருந்தாரு. பலமையாக பயணிக்கிறனோட என்ன செய்யப்பாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் அண்டைக்கு வந்து உங்களுக்கு வந்து அண்டைக்கு வரக்குள்ள ஏதாச்சும் வந்தால் உங்களுக்கு காசு தரல ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சு போட்டு அதையும் பற்றி கேட்டு போகணும் வந்தேன். சரியா? இப்போ நீ தொழில் முயற்சி செய்கிறேன்னு சொன்னால் பொருளாதார வசதியை ஏற்படுத்தி கொள்ளணும். ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு தொழில் செய்ய அப்படின்னு சொன்னா என்ன தொழில் செய்யறதுக்கு நீ நினைக்கிறீங்க? எனக்கு நான் இடியப்பம் வச்சு வித்து கொண்டிருக்கிறேன்னா விற்கிறேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு, சில 500 ரூபா, சில இன்றைக்கெல்லாம் ஜாவாரம் வந்து 350 ரூபா. நான் ஜாவாரம் ஒரு 1000 ரூபாய்க்கு ஜாவாரம் பண்ணீங்கன்னா இவ்வளவு லாபம் வரும். அதுல ஒரு லாபம் இல்லைன்னா ஒரு லாபம் இல்லை. அவர்த்தே அரைச்சு வாங்கி அவர்த்தே அதுக்கேற்ற சாமானம் வாங்கினா ஒரு ரூபாயும் மிச்சம் இல்லை. அண்டைய சாப்பாட்டை இது செஞ்சு கொள்ளலாம், கவர் பண்ணலாம். காலை சாப்பாட்டு அப்படி மதிய சாப்பாட்டை கரு பண்ணி கொள்ளலாம். அரிசி வாங்கி அது என்ன சரி, அரிசி வாங்கினா கறி வாங்கலாம், அது கறி வாங்கினா அரிசி வாங்கலாம். அப்படி ஒரு நிலைமை. அம்மா எப்படி தண்ணி ஊத்தியாச்சா? வாங்க எங்க அடுத்தக்கார பிள்ளை வாங்க வாங்க. எனக்கு நிரந்தரமான சரி வாங்க. என்ன பரதத்தோட தெரியுறீங்களா? அக்கறை விட்டவங்க பின்னுக்கு வாங்க. ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு தான் வந்து என்ன வருத்தம் வீசிங்கன்னு வீசிங்க கூட இந்த வலிப்பு மாறவங்க. அப்போ நீங்கள் டெப்லெட் வந்து சாப்பிட்றீங்க, அந்த நுகை டெப்லெட் சாப்பிட்றீங்கன்னு அதான் வீட்டில் காண்பித்திருப்பேன். அவங்களையும் வந்து அப்பா தான் பார்க்குறாரு, அம்மாவையும் அவரும் அப்பா தான் பார்க்குறாரு. இவ வந்து இடியப்பம் வச்சு வைக்கிறீங்களா? இப்போ அதை வந்து முயற்சி விடையாள். அப்போ நீங்கள் அன்றைக்கு சொல்லலையேன்னு சொல்ல இடியப்பம் வச்சு வைக்கிறீங்க. நான் சொல்லி எனக்கு அந்த இதில் இல்லைன்னா அந்த சொல்கிறதுக்கு மைண்ட் வரல, அந்த ஞாபகத்தில் இல்லை. ரெண்டா பல யோசனையில் 3 பொம்பளை பிள்ளைகளை எப்படி வளர்க்குறேன் என்ன ஏதுண்டு சாப்பாட்டுக்கே நல்ல கஷ்டம். யதார்த்தமா நீங்க என்ன செய்யறீங்க, என்ன தொழில் செய்யறீங்க, எப்படி இருக்கிறீங்கன்றது ஒரு வீடியோல விளக்கமா சொல்லிடணும். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா அதை மறைச்சீங்கன்ற மாதிரி போயிடும்.
நீங்க வந்து இடியப்பா வைக்கிறீங்க, இப்போ அடியா வச்சு விற்கிறீங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபா வித்தீங்கன்னு சொன்னா உங்க காலேஜ் சாப்பாடு கவர் பண்ணிக்க முடியும் என்ன? அதுக்கு நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க, எப்படி செய்றீங்க இடியப்பம்? எத்தனை மணிக்கு? அதுல 3 மணிக்கு எழும்பணும்னா 3 மணிக்கு 3 மணிக்கு 3 நீங்க மணிக்கு விற்கிற இடம் எல்லாம் வந்து வேண்டாங்களா? அங்கே வேண்டக்கூடிய இல்ல நான் கொண்டு கொடுக்குறேன். நான் பின்னத்துல போய் கேடுத்து வருவேன். நான் கூட வீட்டுல கேடுத்து வந்து பின்னர் 6 மணிக்கு போயிட்டு காலையில சொல்லுவாங்க இவ்வளோக்குன்னு சொல்லி பின்னரும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி வச்சு கொடுப்பேன். நான் மதியம் காலையில கொண்டு 6 மணிக்கெல்லாம் ஸ்கூல் சாப்பாடு கொண்டு கொடுப்பேன். சில பேர் எடுப்பாங்க, சில பேர் வேணான்றுவாங்க. அதை சொல்லி போட்டு சில பேர் வேணான்றுவாங்க. சாப்பாடு வாங்கி லேட் ஆயிட்டுருவாங்க. அப்ப திரும்பி அதை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுப்பேன். அப்படி நிலைமையெல்லாம் சொல்லி போட்டு அதை கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அப்படி போகுது. அப்ப ஐயாட கடலுக்கு போனா ஏதாவது வருமானம் வந்து அதை வச்சு அப்ப நீங்க வந்து பொம்பளை எடுத்துக்கிறீங்க 1 2 3 வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு விருப்பம் எடுத்துக்கிட்டானே இல்ல விருப்பம் இல்லை. 1 2 3 4 பேர் இருக்கிறாங்க. நீங்க இடியப்பா வைக்கிறீங்க, இடியப்பா வச்சு விற்கிறீங்க, அதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களா? சப்போர்ட் பண்றாங்கன்னு. அப்ப நீங்க வந்து இந்த இடியப்பா வச்சு விற்கிறத தவிர்த்து இல்ல இடியப்பத்தை வச்சு விற்க போறீங்களா, இல்ல இதை என்ன சொல்லி செய்யறதுக்கு ஆசைப்படுறீங்க? எனக்கு நான் ஒரு நிரந்தரமா ஒரு கடை மாதிரி வந்து செஞ்சு அதுல நான் நிரந்தரமா இருந்து செய்யற மாதிரி எனக்கு செஞ்சு தாங்க. கடை உண்டு சில்லறை கடை மாதிரி கட்டி எனக்கு அதுல எனக்கு சாமான் போட்டு நான் அதுல வச்சு இடியப்பத்தை வச்சு விற்கிற மாதிரி எனக்கு அது நிரந்தரமா போயிடும். கடையா போயிடும். அப்ப இடியப்பா வச்சு வித்தா போற வாராக்கெல்லாம் வேண்டுவாங்க. போட்டு வரணும் ஸ்கூல் பிள்ளையா இருக்காங்க வேண்டுவாங்க. விற்க தேவையில்லை. அப்படி செய்யறது காலு கொஞ்சம் பிரச்சனை தான். காலு நடக்கல, அது கண்ணியத்துக்கு நடக்கல. அது இருந்தா ஒலிம்பிக்குள்ள கஷ்டம் சரியான. ஒரு 3 மாசமா வச்சு கால் சரியான பிரச்சனை, நரம்பு ஒன்று விளைத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் கஷ்டம். நடக்கிற போவேன், இல்லாட்டி நடந்து போயிட்டு கேட்டுட்டு செஞ்சுட்டு கடைகளுக்கு அங்கெல்லாம் போவேன். நீ இருந்த என்ன சரி வீட்டுல இருந்து உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 பிள்ளைகள் இருக்கக்குள்ள இனி உங்களோட பிள்ளைகளை நீங்க தான் பார்க்கணும். என்ன செஞ்சாவது ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்க பார்க்கணும். கணவர் செத்து போயிட்டாங்கன்னா சும்மா அடிக்கலாது என்ன ஒன்று செஞ்சு நீங்க உங்களோட பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு வழியை பார்க்கணுமே. நீங்க கண்கலங்க இங்கே கவலையா இருக்கு பார்க்கல என்று சொன்னா சிறிய கவலையா தான் இருக்கு. என்ன செய்யறது? கணவர் வந்து எனக்கு மாசம் 10,000 காசு அனுப்புவாங்க வெளிநாட்டுல இருந்து. அந்த காசு செலவுக்கு எடுப்பேன். தங்கச்சி இருந்து போட்டு அனுப்பு, ஒரு மாசம் அனுப்புவா, அப்படி ஒரு மாசம் இல்ல. அந்த காசுக்கு வளையும் வருமானத்தை ஓட்டி கொண்டு சொன்ன அந்த பிள்ளைக்கு வந்த வாழ்க்கை அதுக்கு எனக்கு வயசு இல்லை. எனக்கு இப்பதான் 36 வயசு. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 36 ஆவல்ல. அப்படி இருந்தாலும் மாட்டு கொண்டு நிக்கிறேன். மாட்டு சொல்றேன் எனக்கு தெரியாது. என்ன எல்லாருக்கும் நினைப்பு நான் நல்லா சாப்பிடுறேன், குடிக்கிறேன், தின்றேன். என்ன மனசுல இருக்கிற கவலை சொல்லிக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ற கடவுள்கிட்ட பார்த்து நான் ஜெபம் கூட பண்றேன். என்ன எனக்கு இப்ப ஒரு கஷ்டத்தை தந்து தர கடவுள். ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு மட்டும் சேச்சி போவேன், அவ்வளவுதான். தங்கச்சி அல்லாதீங்க. நீங்க எப்ப கிளினிக் அடுத்த கிளினிக் உங்களுக்கு? 8ஆம் மாசம் 3ஆம் தேதி 13ஆம் தேதி. ஓகே. இப்போ உங்களோட சூழ்நிலை பாருங்க. நாங்க வந்து நார்மலா பார்க்கும்போது மேலோட்டமா பார்க்கறதுக்கு நல்ல வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நல்ல வீட்டுல இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லதான் இருக்கிற மாதிரி இருக்கு விளங்குது. உங்களோட சூழ்நிலை வந்து அவங்களோட வீட்டுக்குள்ள வந்து அவங்களோட அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாம் விளங்குது. மேல எப்படியான கஷ்ட சூழ்நிலை வாழ்றாங்கன்றது அப்பதான் விளங்குது. நான் விசாரிச்சுட்டு அக்கான்னு சொன்ன பிறகு நான் விசாரிச்சு பார்த்துட்டு உண்மை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி கணவர் இழந்தாலே பிறகு அதுக்கு பிறகு பார்த்த கஷ்டம் தெரிஞ்சு அவங்களுக்கு. அப்ப கணவர் இல்லாததுல எவ்வளோ அதோட மட்டும் இல்லை. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னா அவரோட தங்கச்சிக்கு வந்து தீராவர வியாதி வந்து வீசிங் வந்து 8 வயசுல இருந்து இருக்குது. அந்த டெப்லெட்டை காட்டியிருக்கேன் போன வீடியோவில். நிறைய டெப்லெட் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மாதம் கிளினிக் போய் வந்துருக்காங்க. அதுக்கு வர செலவு இருக்குது. அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, வருத்தம் இல்லை. மற்ற எல்லாருக்கும் பிரச்சனை. அவருக்கும் வந்து வியாதியோட இருக்கிறாங்க. சுகவர்த்தம்லாம் இருக்கு உங்களுக்கு. தூசி எல்லாம் வீட்டுகளை இழுக்கும். எனக்கு ஐயாவுக்கு வந்து நெஞ்சில் ஆபரேஷன் பண்ணியிருக்குது. இப்போ இந்த சூழ்நிலை கூட வருத்தம் இருக்கிறாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலை வந்து இவங்களோட கஷ்ட சூழ்நிலையை பார்த்து தான் அண்ணா சொன்னார் என்ன தொழில் செய்ய போகிறாங்க. அவங்க 3-4 பேர் பொம்பளைகள் இருக்கிறாங்க. ஒரு ஐயாவால் காப்பாற்ற இல்லாத அப்போ தொழிற்சி 2 நிமிஷம் செய்யப்பாங்கன்னு கேளுங்க அப்படின்னு இருந்தாரு.
அன்றைக்கு கேட்டோம்னா அப்போ அவங்க வந்து கடை கேட்குறாங்க. கடை ஒன்று கட்டி நாங்கள் வந்து காலை சாப்பாடு போடக்கூடிய கடை ஒன்று கட்டி கேட்குறாங்க. அப்போ அதை வந்து நாங்கள் செஞ்சு விடுறோம்னு யோசிப்போம். அதுக்கு மேலே வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு 20,000 பணம் தாரேன். அது வந்து கணேசன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பியிருந்தாரு. அந்த பணத்தை உங்களுக்கு தாரேன் சரியா? அப்போ இது உங்களுக்கு தந்தது வந்து கணேசன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து. அவர் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் வந்து 784. அது வந்து வெட்டிக்குள்ள மகளிர் தீவு பிறப்பினாக கொண்டவர். இப்போ வந்து பிரான்ஸ்ல இருக்காரு. இப்போ அவரு அந்த பணம் தான் 20,000 ரூபாய். அவருக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. உங்களோட பேர் உங்களுக்கு கணேசனுக்கு ரொம்ப நன்றி. இந்த காசு தந்ததுக்காக எங்களோட பிள்ளைகளோட செலவுக்காக எங்களோட அம்மா அப்பட செலவுக்காக இந்த காசு உதவிச்சு. இந்த காசை கொண்டு நான் ஒரு 2-3 நாளைக்கு ஆரஞ்சேன். இந்த காசுல நாங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னா இந்த காசுக்கு தந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவித்துக் கொள்றேன். அந்த என்ன சொன்னா இந்த நன்றி தான், நம்ம நன்றி விசுவாசம் தான் தேவைப்படுது. ஏன்னா உதவி செய்கிறார்கள் வந்து உதவி செய்யக்குள்ள நான் அந்த நன்றியை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும் சரியான? இப்போ நீங்கள் நன்றியாக சொல்கிறீங்க, நன்றியாக இருக்கிறீங்க. சில இடங்களில் பார்க்கக்குள்ள நன்றி என்ற ஒரு வார்த்தையோட போகிறாங்க. அந்த நன்றி என்ற வார்த்தைக்கு கேட்கறதுக்காண்டி இல்லையே எத்தனையோ மாதங்கள் ஒரு மாதத்துக்கு சம்பளத்தை 2 லட்சம் 3 லட்சம் ரூபா அனுப்பி போட்டு அது செய்கிறது அவங்களுக்கு ஒரு நன்றி என்று சொல்லி போட்டு போனால் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அது அதனால வந்து அப்படி நன்றி என்று சொல்லி போட்டு போகாம மனசால இருக்க நன்றி. தங்கச்சி சொன்ன அக்கா சொன்ன மாதிரி அந்த மனசால நன்றி வரணும். என்ன எல்லாருக்குமே தான் சொல்றேன். புலம்பெயர்களுக்கு அந்த நன்றி என்ற வார்த்தையை கேட்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு மனம் குளிரும். அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கடை ஒன்று இருக்கிறீங்கன்னு கடையை வந்து கட்டி தந்தா நீங்கள் இந்த தொழில் செய்வீங்க. அப்போ அந்த அந்த அவங்கள என்ன தொழில் முயற்சி இருக்கிறாங்க, என்ன தொழில் முயற்சி எடுக்கிறாங்கன்றத போன வீடியோவில் நான் கேட்க மறந்து விட்டேன். அவங்க வந்து கேட்டது வந்து சாப்பாட்டுக்கும் கல்விக்கும் தாங்கன்னு கேட்டாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு வந்து சாப்பாட்டு கல்விக்கு மாதம் மாதம் கொடுக்க முடியாது, யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு. யாராவது கொடுக்குறது நாங்கள் முன்வருவோம் மட்டும் சொன்னால் அதை வந்து நிச்சயமாக நான் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்களையும் உங்களோட ஃபோன் நம்பரையும் நான் கொடுப்பேன் சரியா? நீங்கள் சொல்லுங்க இங்கே வாங்க. புரியுங்க நீங்க வார மாசம் 13ஆம் தேதி போறீங்கம்மா. ஒரு வருத்தம் இப்ப எப்படி இருக்கு? எப்படி லாஸ்டா இப்ப எப்படி இருக்கு வருத்த சுத்தி? இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. திடீர்னு ரெண்டு பாக்கல வரும் சொல்லல. இப்ப வருதுன்னு சொல்லலாம். தம்பி இவங்க வளவு கொண்டு இருக்குது. இந்த இடம் இல்லை, இப்போ ரோடு வாசல் இல்லை. அவங்க ஒரு வாழ்க்கை பண்ணி அவராலையும் ஏடாது. வாழ்க்கை கொண்டு ஒரு உடுந்து இல்லை. எனக்கு கணக்கு நான் ஒரு தவறத்தான் நான் ஒரு அடிச்சு ஒரு அளவான கோழியில் நான் வச்சு சாப்பிட்டுக்கு மாதிரி. ஓ அதான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதை நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம், ஒரு வாழ்க்கையும் சொல்லியிருக்கிறோம். யாராவது அப்படி செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு காரக்குடி அடிச்சிருந்தா கூட போதுமே. மாப்பிள்ளை பார்த்துறீங்களா? அது வந்த பிறகு தம்பி எப்ப நான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். என்னண்டா வளவு பெரும்பளை வச்சுட்டு ஒருத்தரும் விளையாட்டு மாப்பிள்ளை ஓகேயா? சரி, இப்ப தங்கச்சி வாங்க. நீங்க வந்து இங்க வாங்க. நீங்க வந்து படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு? எனக்கு படிக்க விருப்பம் இல்லாமல்ல, ஹெல்ப் இல்லாதனால தான் நான் இப்ப படிக்கல அப்படின்னு சொல்லி இருந்தேன். இது செஞ்சா நான் திரும்ப ஸ்கூலுக்கு போவேன். நம்ம வந்து அப்படி உங்களுக்கு உதவி கிடைக்குமா இருந்தால் அப்போ உங்களுக்கு தொழில் வாய்ப்பு நம்ம ஏற்படுத்துவோம்னா நாங்கள் வந்து ஸ்கூலில் கழிச்சு சேர்ப்போனே படிப்பீங்க. சரி, ஓகே. இதோட எங்களுக்கு ஆவணி முடித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சரி, ஓகே ஓகே போமே. காலையில் சொன்னல அவங்கள்ட்ட. சரி, நன்றி.